நாம் சற்று நேரத்திற்கு முன்பாக பார்த்திருந்தோம். போப் பிரான்சிஸ் காலமாகியிருக்கிறார் என்ற துயரச் செய்தியை கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் தனது 88வது வயதில் உயிரிழந்திருக்கிறார். உடல்நிலை சரியில்லாமல் கடந்த மாதம் மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த ஈஸ்டரில் தனது ஈஸ்டர் வாழ்த்துச் செய்தியையும் உலகிற்கு பகிர்ந்திருந்தார். இந்நிலையில் இன்று அவர் உயிரிழந்து விட்டார் என்ற துயரச் செய்தி வெளியாகியிருக்கிறது. ரோமிலிருந்து அருத்தந்தை திரு வில்லியம் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு நாம் இது குறித்து பேசலாம். வணக்கம் சார். இப்போ ரோம்ல இருக்கிறீங்க, அங்க என்ன நிலவரம்? போப் பிரான்சிஸ்னுடைய உயிரிழப்பு கிறிஸ்தவர்களை எந்த அளவுக்கு துயரத்தில் ஆழ்த்தி சென்றிருக்கிறது? போப் பிரான்சிஸ் கிட்டத்தட்ட 2012 அவர் போப் ஆண்டவராக இருந்து வருகிறார். அவருடைய பயணம் குறித்தும் சொல்லுங்க. மிக துயரமான செய்தி. இந்த செய்தி வாயிலாக உங்களிடம் பகிர்ந்துள்ளதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே நேரத்தில் இந்த நிகழ்வானது மிக துயரமான நிகழ்வு. இங்கு ரோமை நகரில் நான் இருக்கிறேன். இங்கு பார்க்கிற பொழுது மக்கள் அனைவரும் நான் இருக்கின்ற இடத்திலிருந்து மிகவும் துயரமாக இருக்கிறார்கள். கேக்குதுங்களா? நீங்க தொடர்ந்து பேசலாம் சார். கேக்குது. நேரலையில் இருக்கிறீங்க. ஆமா, இங்கு மக்கள் பார்க்கிற பொழுது இங்க ஒரே ஒரு சோகமான சூழ்நிலை இங்கு உருவாகி இருக்குது. ஏனென்றால் நேற்றுதான் அவர் ஈஸ்டர் வாழ்த்துக்களை மக்களுக்கு அவர் தெரிவித்திருந்தார். அவர் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தாலும் மக்களை வந்து சந்தித்து அவர் தன்னுடைய ஈஸ்டர் வாழ்த்தை தெரிவித்த பிறகு உடனே அதற்கு அடுத்த நாளே இன்று 21ஆம் தேதி இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது என்று பார்க்கிற பொழுது அவர் மிக மக்கள் அனைவருக்கும் கத்தோலிக்க திருச்சபையில் அனைவருக்கும் மிக வருத்தமான செய்தியாக இருக்கிறது. ஆகவே மக்கள் அனைவரும் இந்த நேரத்தில் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜெபங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். வத்திக்கான் நகரம் முழுவதுமாக மிக அமைதியான சூழல் இங்கு நிலவி கொண்டிருக்கிறது. இந்த சூழலை பார்க்கிற பொழுது மக்கள் அனைவரும் அவருடைய இறப்புக்காக, அவருடைய இறப்பில் அவர் நித்திய இழைப்பாற்றி அடைய வேண்டும். அவர் இந்த கத்தோலிக்க திருச்சபைக்கு அவர் செய்திருக்கின்ற தொண்டானது மிகப்பெரியதாக இருக்கிறது. அவர் இத்தனை வருடமாக 2012 இன்று வரை அவர் தொடர்ந்து இந்த கத்தோலிக்க திருச்சபையை வழிநடத்தி இருக்கிறார். அவருடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பு. நாம் அனைவரும் அந்த இழப்பில் கலந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அவருக்காக ஜெபிக்க வேண்டும். அவருக்காக நாம் தொடர்ந்து உறுதுணையாக இருக்க வேண்டும். போப் ஆண்டவராக ஒருவர் தேர்வு செய்யப்படும் போது என்ன நடைமுறைகள் இருக்கும் திரு வில்லியம்ஸ்? இப்போ போப் பிரான்சிஸ் அவர்களுடைய இறப்பு, இதற்கு அடுத்தபடியாக அடுத்த போப்பாக யார் வரவிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது அல்லவா? அடுத்த திருத்தந்தையானவர் தேர்ந்தெடுப்பது இது மிக அருகாமல். இப்பொழுது இதை பற்றி பேசுவது அவ்வளவு நடைமுறை அல்ல. அடுத்தபடியாக அவருடைய அந்த சடங்கானது எப்படி நடைபெற இருக்கிறது அதை பற்றி தான் பேசுவார்கள். ஆனால் அதை பற்றி தொடர்ந்து பார்க்கிற பொழுது கான்க்ளேவ் என்று நடக்கும் இந்த திருச்சபையில். அந்த கான்க்ளேவில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து ஆயர் கர்தினால்கள் அனைவரும் பங்கெடுப்பார்கள். அவர்கள் பங்கெடுத்து முறைப்படியாக அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். ஆகவே இது உடனடியாக நடக்கின்ற நிகழ்வு அல்ல. தற்பொழுது அவருடைய அந்த அடக்க சடங்குகள் நிகழ்வுகள் அதை பற்றித்தான் இப்பொழுது பேசுவார்கள். அது முடித்த பிறகு இந்த தேர்தலை நடக்க இருக்கின்ற அந்த கான்க்ளேவ் அந்த நடைமுறையை பற்றி அவர்கள் விசாரிப்பார்கள். அதில்தான் அவர்கள் புதிய திருத்தந்தையை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். ஆகவே இன்னும் அதற்காக டைம் இருக்கிறது. அதற்காக அவர்கள் ஆலோசித்து அதை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை அவர்கள் தெளிவாக நடத்துவார்கள். நன்றி திரு வில்லியம். ரோமிலிருந்து நேரலையில் இணைந்து எங்களோடு பேசியிருக்கிறீர்கள். இணைந்தமைக்கு நன்றி. உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த போப் பிரான்சிஸ் வாட்டிகனில் உள்ள தனது இல்லத்தில் உயிரிழந்திருக்கிறார். அவருடைய விருப்பம் போலவே அவருடைய இறுதிச் சடங்கை எளிமையாக நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியையும் நாம் பார்க்கிறோம்.